வணக்கம் பிள்ளைகளா. எங்க வந்துக்கிறீங்க? குப்பை போட வந்துக்கிறீங்களா? படிக்க வரலையா? குப்பையை போட்டு படிக்க வந்துக்கிறீங்க. குப்பைகளை முறையா எப்படி போடணுன்றத இப்போ நீங்க சொல்ல போறீங்க. ஸோ இப்போ 3 விதமான குப்பை தொட்டிகளை நாங்கள் வச்சிருக்கிறோம். மக்கும் குப்பை, மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகள், மக்காத குப்பைகள். பச்சை நிறம் வந்து மக்கும் குப்பை, நீல நிறம் வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளை அதில் போடணும். சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய கூடையில் மக்காத குப்பைகளை நாம போடணும். இப்போ நீங்கள் எடுத்து வந்துக்கிற குப்பைகள் என்னன்னு சொல்லுங்க. சரியா அதுக்கான குப்பை தொட்டியில் நீங்கள் அந்த பொருளை போடணும். ஃபர்ஸ்ட் வாங்க தாரா, வாங்க. என்ன எடுத்து வந்திருக்கீங்க குப்பை? காட்டுங்க. காகித தாள்கள், வீணான காகித தாள்களா? ரைட். இது எதுல எந்த குப்பை தொட்டியில் போடுவீங்க? மறுசுழற்சி செய்யக்கூடியது. ஓகே, குட். கிளாப் பண்ணுங்க. மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகள்ல இதை போடலாம். ரைட், குட். நெக்ஸ்ட் அவந்திகா, வாங்க. என்ன எடுத்து வந்துக்கிறீங்க? இல்ல, என்ன எடுத்துட்டு வந்துக்கிறீங்க? காகித தாள்கள். அப்புறம் இது என்னது? வாழைப்பழத்தோல். இந்த வாழைப்பழத்தோல் எதுல போடுவீங்க? மக்கும் குப்பை. குட். பேப்பர்ல எதுல போடணும்? மறுசுழற்சி செய்யக்கூடியதுல போடணும். வெரி குட். ஆஷா, வாங்க. என்ன குப்பை எடுத்து வந்திருக்கீங்க? அழுகிய வாழைப்பழம். அழுகிய வாழைப்பழம். இது எந்த குப்பை தொட்டியில போடுவீங்கம்மா? மக்கும் குப்பை தொட்டி. ரைட், மக்கும் குப்பை தொட்டி. ஆஷா சரியா போட்டாங்க. வாங்க அடுத்தது. நீங்க என்ன குப்பை எடுத்து வந்துக்கிறீங்க? தேங்காய் ஓடு. தேங்காய் ஓடு. காட்டுங்க. தேங்காய் ஓடு. இது என்ன? இலை. ரைட். இப்போ இதெல்லாம் என்ன எங்க போடுவீங்க? மக்கும் குப்பையில போடுறீங்க. சரி, ரைட். அடுத்தது கோபிநாத், வாங்க. என்னது குப்பை? இலை. சாக்லேட் கவர். சாக்லேட் கவர். சரி, இலை வந்து என்ன குப்பை அது? மகால குப்பை. மகா இலைடா. இலை. மக்கும் குப்பை அதில் போட்டு சாக்லேட் கவர்லாம் என்ன ஆகாது, அதனால மக்காத குப்பையில போறேன். வெரி குட். சரி, ரைட். அடுத்தது நீங்க என்னம்மா குப்பைலாம் எடுத்து வந்திருக்கீங்க? அழுகிய பழங்கள், வாழைப்பழத்தோல்கள். ரைட். அது இலை தான் தேவையில்லாத இலைகள்லாம் எங்க போட போறீங்க? நீங்க தள்ளி நில்லு. பழங்கள். பழத்தோல்ல என்னது? என்ன குப்பை தொட்டியில் போடுவீங்க? மக்கும் குப்பை. மக்கும் குப்பை. ரைட், வெரி குட். பழத்தோல்கள், பழங்கள், அழுகிய பழங்கள், இந்த பேப்பர்லாம் மறுசுழற்சி செய்யுது. வெரி குட் திவாசினி, கரெக்டாக செஞ்சீங்க. தள்ளி நில்லுங்க எல்லாரும். 1 by 1 தான் வரணும். வாங்க. என்ன குப்பை இது? பழைய துணி. வெரி குட். நம்ம பயன்படுத்திய பழைய துணிகள்லாம் வந்து இது எப்படிப்பட்ட துணின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாலிஸ்டர் எல்லாம் மிக்சிங் காட்டன் மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன மக்குமா மக்காதா? இது மக்காது. இது மக்காது, மறுசுழற்சிக்கும் வராது இது. ஸோ அதனால என்ன பண்ணலாம்? இதை மக்காத குப்பையிலேயே போட்டுடலாம். ரைட். அடுத்தது வாங்க. கிருத்தேஸ்வரி, என்ன குப்பை கொண்டு வந்திருக்கீங்க? வாழைப்பழம், பேப்பர். ரைட். வாழைப்பழத்தோல்லாம் எதில் போடுவீங்க? மக்கும் குப்பை. எங்க இருக்கு? ரைட்டு. காகித தாள்கள்லாம் எதில் போடணும்? மறுசுழற்சி குப்பை. மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பையில் போடுறோம். குட், வெரி குட். அடுத்தது தேன்திதா, வாங்க. ஏகப்பட்ட குப்பை எடுத்து வந்துக்கிறீங்க போல. இது அது என்னது? செய்தித்தாள்கள். செய்தித்தாள்கள்லாம் எங்கே போடுவீங்க? மறுசுழற்சி செய்யக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பையில் போடலாம். ஏன்னா இதெல்லாம் திரும்ப என்ன பண்ணலாம்? மறுசுழற்சி செய்யலாம். அது அட்டைக்கிட்டைகள் உருவாக்கலாம். இது என்னது? சாப்பிட்டுட்டு வீணான பாக்குத்தட்டு. ரைட். இது என்ன பண்ணலாம்? மக்கும் குப்பை. ரைட்டு. இது காய்ந்த இலை. மக்கும் குப்பை. வெரி குட். சரியா சொன்னீங்க. சபாஷ். அடுத்தது வாங்க. வாங்கம்மா. என்ன? வாழைப்பழத்தோல். அப்புறம் காகிதம். ரைட். என்ன பண்ணுவீங்க? வாழைப்பழத்தோல் எந்த குப்பை தொட்டியில் போடுவீங்க? மக்கும் குப்பை. பேப்பர். மறுசுழற்சி குப்பை. மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளில் போடுறீங்க. வெரி குட். சரியா சொன்னீங்க. வாங்க தனுஷ்டி, வாங்க. என்ன குப்பைலாம் எடுத்து வந்திருக்கீங்க? பேப்பர் இலை. இது என்ன ஆச்சு? இலைகள் எதில் போடுவீங்க? இலைகள் மக்கும் குப்பை தொட்டி. இலையெல்லாம் மக்கிடும். ஸோ அதில் போடுங்க. ரைட்டு. இது மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை. ரைட். அதில் போடுங்க.
குட். அடுத்தது வாங்க. ஷாலினி என்னம்மா இது? தேங்காய். ஓ, அப்போ வீணா போச்சு. தேவையற்ற தேங்காய் ஓடுகளோடு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணலாம்? இது தாவரத்தினுடைய இதுதான், மக்கும் குப்பையில் கூட போடலாம், ஒன்றும் ஆகாது. அடுத்தது நீங்கள் காகித தாள்கள். என்ன குப்பை இது? மக்கும் குப்பை கிடையாது. அப்புறம் இது என்னது? இது மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை தொட்டியில போடணும். பேப்பர்லாம் போடுங்க. அடுத்தது நீங்க வாங்க. என்ன எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? நிறைய எல்லாம் வாழைப்பழ தோலையும் காகிதத்தை தான் தூக்கி வந்திருக்கீங்க. போடுங்க பார்க்கலாம். வாழைப்பழ தோல் எதுல போட்டீங்க? அப்புறம் பேப்பர். ரைட், வெரி குட். அடுத்தது வாப்பா. என்னதுப்பா இது? என்ன இது? வாட்டர் பாட்டில். வாட்டர். இதான் இப்போ நாடு முழுவதும் இருக்குது. பிளாஸ்டிக் குடுவை, நெகிழி குடுவை. இந்த குடுவை என்ன பண்ணலாம்? மறுசுழற்சி செய்யணும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வந்து திரும்ப என்ன பண்ணலாம்? நம்ம அதை உருக்கி தொழிற்சாலையில மீண்டும் குடுவைகளை உருவாக்கலாம். அதில் போட்டுடலாம். இது அழுகிய பழங்கள். இது எதில் போடலாம்? அதில் போட்டுடலாம். அழுகிய பழம் அதில் போட்டுட்டான். வெரி குட், சரியா சொன்ன மோனிஷ். வாங்க. என்னது இது? மக்கும் குப்பை. அதான் இது பொருள் பேர் என்ன? இலை வந்து மக்கும் குப்பை போட்டுருங்க. இது என்ன? காகிதம். இது என்ன பண்ணலாம்? மறுசுழற்சி செய்யக்கூடியது. இரு இப்பதான் பார்க்கணும் நீங்க எல்லாரும். இது என்னது? இது கேரி பேக். கையில கொண்டு போறது. கடைக்கு இந்த பொருளை தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த கேரி பேக்க ரொம்ப ஆபத்தானது. இது நாம ஒரு நாள் தான் பயன்படுத்துவோம். ஆனா பல ஆண்டுகள் இது மக்காம அப்படியே கிடக்கும். அதனால ஒரு நாள் பயன்பாட்டுக்காக இந்த கேரி பேக்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால இந்த பூமியானது மாசடைகிறது. பல வருடங்கள் இது வந்து என்ன ஆகாது? மக்காது. அப்பா இது எதுல போடணும்? மக்காத குப்பை தொட்டியில போடணும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? இந்த பொருட்களை குறைக்கணும். இது அதிகமாக கேரி பேக்கை நம்ம பயன்படுத்துவதை குறைக்கணும் அல்லது தவிர்க்கணும். கேரி பேக்கை நம்ம எடுத்துக்கின்னு வரக்கூடாது. நம்ம கடைகளுக்கு சென்றோம்னா கையில் எடுத்துன்னு போனோம், துணி பை எடுத்துன்னு போனோம். நம்ம வீட்டில் இருந்தே துணி பைகள் எடுத்துன்னு போய் அதில் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி கேரி பேக் கடைக்காரன் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. இந்த கேரி பேக் தான் ஆபத்தானது. அப்போ இது என்ன குப்பை? இது மக்கும் குப்பையும் கிடையாது, மறுசுழற்சிக்கும் வராது, மக்காம பல வருடங்கள் இருக்கும். அதனால இது மக்காத குப்பை. அதில் போட்டுறோம். சிவப்பு டேஞ்சர், அதுக்கு தான். அடுத்தது நீங்க போங்க. அடுத்தது நீங்க வாங்க. என்னம்மா இது? காய்ந்த இலைகள். என்ன குப்பை இது? நம்ம வீட்டை சுற்றி நம்ம தோட்டங்களில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் நம்ம மக்கும் குப்பை சேர்த்து உரமாக்கிடலாம். அதெல்லாம் ரைட், குட். தீப்பெட்டினுடைய அட்டைப்பெட்டி இது. ஸோ என்ன பண்ணலாம்? இதை மறுசுழற்சி செய்யலாம். அட்டைப்பெட்டியில் மறுசுழற்சிக்கு வரும். அது திரும்பவும் குறைச்சி. இதோ வந்துட்டாங்க பாரு, ஆபத்தான ஆள் வந்துட்டா இருப்பார். கடையில் வாங்கக்கூடாத குப்பையை ஒரு வாங்கிட்டு வந்துக்கிறார். ஸோ என்ன பண்ணலாம்? தம்பி என்னது இது? உணவுப் பொருட்கள் வாங்கின பை, கேரி பேக்ஸ். ஓகே, இப்போ இது எது ஆபத்தானதா இல்லையா? ஆபத்தானது தான். இதை வாங்கலாமா? வாங்கக்கூடாது. அதனால இது என்னது? மக்காத குப்பையில போடணும். இது எங்க போடுவேன்? என்ன நிறம்? ரெட், சிவப்பு போட்டுரு. ரைட். அடுத்தது அட்டைப்பெட்டி. ரைட். அட்டைப்பெட்டி என்ன பண்ணணும்? மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை. அதுல போட்டணும். வாங்க, நீங்க என்ன எடுத்து வந்திருக்கீங்க? இலை எங்க போடுவீங்க? இலை எதுல போடுவீங்க? அங்க பாருங்க, எந்த குப்பை தொட்டியில போட்டுருக்கீங்க? இலை மக்குமா மக்காதா? மக்கும் குப்பையில போட்டீங்க. இது ஏன் அது அதுல போடணும்? இதை மறுசுழற்சி செய்யலாம். அட்டைப்பெட்டி இது பாரு. இந்த அட்டைப்பெட்டிலாம் மறுசுழற்சி திரும்ப பெட்டிகள் உருவாக்கலாம் இதுல இருந்து. வெரி குட், சூப்பர். நல்லா அருமையா பதில் சொன்னீங்க. ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் எல்லாருமே.